ஹாய் சில்ட்ரன்ஸ், வெல்கம் டு அதுல்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்கலான்னா, செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு மேக்ஸில் பேட்டர்ன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன இருக்குன்னா, பேட்டர்ன்ஸில் ஷேப்ஸ் இருக்குது, இம்ப்ரெஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன பேட்டர்ன், என்னென்ன ஷேப்ஸ், இம்ப்ரெஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஹைட் அண்ட் சீக்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹைட் அண்ட் சீக்னால் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் நம்ம விளையாடுவோம்ல, வீட்டில் ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம். ஸோ ஹைட் அண்ட் சீக்னால் கண்ணாமூச்சி விளையாடுறது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே அது மாதிரி தான் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டியூரிங் எ ரெய்னி சீசனில் இன்பா த ரேபிட், அதாவது ரேபிட்டுடைய நேம் வந்து இன்பா. ஓகேங்களா? இன்பாவும் அண்ட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரேபிட்டுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடுறாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாகு, கேட்டு, கவ்வு, ஹென், டக், ஆர்ட்ஸ். ரேபிட்டுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் யார்? டாகு, கேட்டு, கவ்வு, ஹென்னு, டக்கு, ஆர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடுறாங்க. ஸோ ஹெல்ப் ஹிம் டு ஃபைண்ட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ஹைடிங் இன் தி ஃபார்ம். நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண போகிறீங்க, யார் யாரெல்லாம் வந்து ஃபார்மில் வந்து மறைஞ்சிருக்காங்க, ஹைடாக இருக்காங்கன்னு சொல்லி ரேபிட்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு see the picture. அந்த பிக்சரை பாருங்கள் எல்லாருமே, நல்லா பார்த்துக்கோங்க, என்னென்ன இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா, டக்கு கொடுத்துருக்காங்க, கேட்டு, டாகு, கவ்வு, ஹென்னு அண்டு ரேபிட் கொடுத்துருக்காங்க. பட் ஹார்ஸ் கொடுக்கல, குதிரை கொடுக்கல, எங்கே இருக்குதுன்னு சொல்லி. ஸோ ஜஸ்ட் இப்போ இங்கே இருக்கிறவங்கள மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, எனக்கு தெரியல எங்கே இருக்குது ஹார்ஸுன்னு சொல்லிட்டு, நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. சரி பாருங்கள். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க. தென் செகண்ட் பிக்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க? இம்ப்ரெஷன்ஸு. இப்போ இம்ப்ரெஷன்ஸ்னால் என்னென்னா அச்சு. இம்ப்ரெஷன்ஸ்னால் என்னென்னா அச்சு. அதாவது இப்போது டாக் நடந்து போகுது அப்படின்னா, டாக் வந்து ரெய்னி சீசன், அது ரெய்னி சீசன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ரெய்னி சீசன்னா அந்த இடத்துல ஒரு ஈரப்பதமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நடந்து போனோன்னா நம்மளுடைய கால் தடம் அங்கே வந்து பதியும். ஓகேங்களா? நம்மளுடைய கால் தடம் பதிஞ்சிச்சுன்னா அது மனுஷனுடைய கால் தடம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கால் தடம்னா நம்ம நடந்து போகிறது, ஃபுட் பிரிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது டாக் நடந்து போகுதுன்னா டாகுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் அங்கே வந்து பதிஞ்சிருக்கும். இப்போது டக்கு நடந்து போகுதுன்னா டக்குடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கும், கேட்டோடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கும், இப்போது கவ்வோடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் அண்டு ஹென்னோடைய ஃபுட் பிரிண்ட்ஸுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ரெய்னி சீசன். அந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணல் மாதிரி இருக்குங்களா? மணல் இல்லை, ஜஸ்ட் அந்த மாதிரி மண் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது ரெய்னி சீசன்றதுனால நடந்து போனால் அவங்க பாதம் வந்து பதியக்கூடியது. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க, ஹைடு. ஓகேங்களா? ஹைட் அண்ட் சீக் விளையாடுறாங்க. முயல் வந்து கண்ணை கட்டியிருக்கு. இவங்க எல்லாம் போய் இப்போ ஒளிஞ்சிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ரேபிட் இன்பாக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? யார் யார் எங்கெங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த இம்ப்ரெஷன் வச்சு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த இது எக்ஸசைஸே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே வந்து சின்னதாக தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே வந்து ஒரு சின்னதாக ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குது. இது யாருடைய ஃபுட் பிரிண்ட்ஸாக இருக்கும்? ஹென்னு நடந்து போச்சுன்னா எப்படி இருக்கும் அதோடைய ஃபுட் பிரிண்ட்ஸு? ஹென் நடந்து போச்சுன்னா எப்படி இருக்கும் ஃபுட் பிரிண்ட்ஸு? இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? சின்னதாக சும்மா ஒரு 3 கோடு வந்து இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது யாருடைய ஃபுட் பிரிண்ட்ஸு? ஹென்னுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ். உங்கள் வீட்டில் கோழிலாம் வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் அது எப்படி நடந்து போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோடைய கால் தடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது யாருடைய ஃபுட் பிரிண்ட்ஸ்? என்னுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ். இப்போ ஹென் எங்கே இருக்குது? இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது யாருடைய ஃபுட் பிரிண்ட்ஸு? ஃபஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சாச்சு, ஹென் இங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இது யாருடைய ஃபுட் பிரிண்ட்ஸு? இது வந்து கவ்வுடையது ஃபுட் பிரிண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். கவ் நடந்து போகிறப்ப பாருங்கள், நீங்கள் வெளியே போகிறப்ப இங்கே எங்கேயாச்சும் கவ் நடந்து போச்சுன்னா அதோடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் எப்படி இருக்கும்? இதை வந்து அன்றைக்கி லெசன் நடத்துனாங்களே அதோடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒன்று நீங்கள் வந்து
நீ உங்களுடைய ஓன் லைஃப்பில் நீங்கள் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அதோடைய அதை நீங்கள் மேட்ச் பண்ணணும். நீங்கள் லெசனையும் இதையும் மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப தான், ஓ இதோடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் இப்படி இருக்கும் போல், இதோடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி லெசன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நீங்கள் இதை தாண்டி நீங்கள் வேறு எதோடைய ஃபுட் பிரிண்ட்ஸு நீங்கள் உங்களுடைய கால் தடம் கூட நீங்கள் வச்சு பார்க்கலாம். நீங்கள் கடற்கரைக்கு போனீங்க, பீச்சுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் அங்கே கூட உங்கள் கால் தடத்தை வச்சு பார்க்கலாம். உங்கள் கால் தடம் எப்படி இருக்குது அப்படின்றது கூட. அப்போ இது யாருடைய ஃபுட் பிரிண்ட்ஸு, இல்லை உங்கள் சிஸ்டர் யாருனா இருந்தாங்கன்னா சிஸ்டருடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஏதாவது பறவைகள் நிறைய இருக்கும். ஸோ அதோடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா கவ்வோடையது. கவ்வு எங்கே ஒளிஞ்சிருக்கு? அப்போ இங்கே ஒளிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இது எங்கே போகுது? ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் போகுது. ஸோ இது கவ்வு. அப்போ இது யாருடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் பாருங்கள். இது குட்டியாக இருக்குது. இது குட்டியாக இருக்குன்னா இது யாருடையது இருக்கும்? கேட்டோடையது. நீங்கள் பிக்சர்லேயே பாருங்கள், கேட் இப்படி தான் போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது யாருடைய ஃபுட் பிரிண்ட்ஸ்? கேட் அப்போ இங்கே ஒளிஞ்சிருக்கும். அந்த ஃபேன் பின்னாடி ஒளிஞ்சிருக்கும். ஸோ இது யாருடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் பாருங்கள். யார் இருக்கா? டக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் பூனை வளர்த்திங்கன்னா கூட பூனை நடந்து போகிறப்ப பாருங்கள் அதோடய ஃபுட் பிரிண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். ஸோ இது யாருடைய ஃபுட் பிரிண்ட்ஸ்? டக்கோடைய ஃபுட் பிரிண்ட்ஸ். டக் வந்து இங்கே ஒளிஞ்சிருக்கும் அப்போ. ஓகேங்களா? ஸோ இது யாருடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் பாருங்கள். இங்கே போயிட்டு இங்கே போய் ஒளியுது. இது யாருடையது? டாகுடையது. ஓகேங்களா? இது டாகோடைய ஃபுட் பிரிண்ட்ஸு. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இது ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு விலங்குகள் வந்து நடந்து போனால் அதோடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சு, விலங்குகள் மட்டும் இல்லை மனிதர்களும் கூட, பறவைகள் ஏதோ யாருடைய ஃபுட் பிரிண்ட்ஸுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது நீங்கள் எறும்புகள் கூட ஊர்ந்து போயிருந்ததுன்னா அந்த இடத்துல மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும் லைட்டாக. ஸோ அந்த மாதிரி பாம்பு கூட அப்படி போச்சுன்னா கூட உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இந்த அந்த தடத்தை இம்ப்ரெஷன்ஸ்னால் தடம். ஓகேவா? அந்த இம்ப்ரெஷனை வச்சு அது யாருடைய இதாக இருக்கும், அங்கே யார் போயிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணுன்றதுக்காக தான் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க, இந்த யூனிட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.